ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகோம்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் பிளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி கேட்பாங்க. அதில் செகண்ட் கொஷின் வந்து பாயிண்ட் அவுட் த நேச்சுரல் ஆஃப் பிளானிங், அந்த கொஷின் வந்து கேட்பாங்க. இல்லை கொடுத்துருக்க 7 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து டிஃபைன் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வந்து டிஃபைன் மீன்ட் பை த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப்பை பற்றி கேட்பாங்க. இது கண்டிப்பாக வந்து வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. சிக்ஸ்த் கொஷின் ஆல்ரெடி உங்களுக்கு கண்ட்ரோலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கண்ட்ரோலிங் ப்ராசஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதோட சப் டாபிக் தான் அது. கண்ட்ரோலிங்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் வந்து லிஸ்ட் எனி 3 காமன் பேரியர் டு எஃபெக்டிவ்லி கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து 3 தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சு வச்சுங்க. அவங்க மினிமம் 4 இல்லை 5 கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்துலேயுமே அவங்க கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து படிக்கலாம். உங்கள் அசைன்மெண்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டினும் இதில் ரிப்பீட்டாக வந்திருக்கும். ஏன்னா உங்கள் பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு ரிப்பீட்டட் கொஷினுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் அசைன்மெண்ட் கொஷினும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் நாளில் வந்து புக்கு ஃபுல்லாக வந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சு நீங்கள் படிங்க. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷினுங்க. உங்களுக்கு பிஎஸ்சிஏ கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அதுலேருந்து வந்து கொஷின் எடுத்து தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஃபரன்ஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துங்க. அதில் எல்லான ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நேச்சுரல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தனியாக கேட்பாங்க. அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை தனியாக கேட்பாங்க. அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் சவுண்ட் பிஸ்னஸ் பிளான், அதை பற்றி வந்து அவங்க வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெலிகேஷன் அண்ட் டீகன்சாலிடேஷனை பற்றி அவங்க வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் டார்கெட்டிங் இன் ஆன் ஆர்கனைசேஷனை பற்றி அவங்க வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கீ ஸ்ட்ராட்டஜி, அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜியை பற்றி அவங்க கேட்பாங்க. இல்லைனா கண்ட்ரோலிங் ப்ராசஸை பற்றி கேட்பாங்க. பார்ட் பியில் வந்து இந்த 7 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இதில் வந்து நீங்கள் சப் டாபிக் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. சப் டாபிக்னா அதில் உள்ள டைப்ஸ் தான் சப் டாபிக்ஸ்னு சொல்லுவோம். அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து டிஸ்கஸ் தி டீட்டெயில் ஆஃப் த கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. அதுமாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி உங்கள் அசைன்மெண்ட்லேயே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஃபைன் பிளானிங் கொஸ்டின் வந்து அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. வேகஸ் ஸ்டெப் இன்வால்விங் இன் பிளானிங் ப்ராசஸ் அதை பற்றி தான் கேட்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து எம்பிஓன்னு ஷார்ட்டாக கேட்பாங்க. அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ், அதை தான் வந்து எம்பிஓன்னு வந்து ஷார்ட்டாக கூட அவங்க கேட்பாங்க. எப்பயுமே டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. இப்போ புக்கிலே வந்து ப்ராக்கெட்டில் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நல்லா வந்து பாருங்க. அதில் வந்து ஷார்ட் ஃபார்மாக அப்படி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் மெரிட் அண்ட் டிமெரிட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து வாட் இஸ் மோட்டிவேஷனை பற்றி கேட்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதை தான் நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.